அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல தட்டாந்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல செந்தில் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்மேன் இருந்தார். அந்த செந்தில் குமார் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவர். ஆனால் அவருடைய வேலையில அவர் ரொம்ப தெளிவா இருப்பார். அவருக்கு கிடைக்கும் காலையில தினமும் காலையில கிளம்பி தபால் ஆபீஸ் போயிட்டு தபால் ஆபீஸ்ல இருந்து அவருடைய தபால்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லா இதுலயுமே விநியோகம் பண்ணுவார். அவர் மேல அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட அவர் வாழ்ந்திருந்தார். ஆனால் செந்தில்குமாருக்கு ஒரு வினோதமான ஒரு பழக்கம். என்ன பழக்கம் அப்படின்னா, அவருடைய கிடைக்கக்கூடிய அந்த தபால்கள்ல முக்கியமான இல்லாத தபால்கள், அதாவது திருமண அழைப்பிதழ்கள், சாதாரணமா வரக்கூடிய லெட்டர்ஸ், இது மாதிரியான தபால்லாம் என்ன பண்ணுவாருன்னா அவர் போய் விநியோகிக்க மாட்டார், டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டார். முக்கியமானதை மட்டும் கொடுப்பாரு. முக்கியம் இல்லாத எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு அவருடைய வீட்டிலேயே சேகரிக்க ஆரம்பிச்சார். 2022, 2023, 2024 இப்படி 3 வருடங்கள் அவர் அந்த தபால்கள் எல்லாத்தையுமே ஒரு வீட்டுல ஒரு பக்கம் சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவருடைய வீட்டுல அந்த வழியாக போன ஒரு நாய், அந்த நாய் என்ன பண்ணிருக்கு, வீட்டுக்குள்ள போய் அந்த தபால் இருந்த மூட்டையை எடுத்துட்டு ரோட்ல போட்டுருச்சு. அது ரோட்ல போட்ட உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே அதை பார்க்குறாங்க. பல அழைப்பிதழ்கள் வந்திருக்கு, பல லெட்டர்ஸ் வந்திருக்கு, ஒரு சில முக்கியமான கடிதங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தவொடனே அந்த மக்கள் எல்லோருக்குமே ஒண்ணுமே புரியல. உடனடியாக அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுது. அரசு அதிகாரிகள் வராங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் சோதனை போடும் பொழுது 7 மூட்டைகள் நிறைய தபால்கள் இருந்திருக்கு. இது உண்மையாக நடந்த விஷயம். 2024 இது சம்பந்தமான ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. மேற்கொண்டு அவர் மேல ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் நாம் இந்த ஒரு விஷயத்துல தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, செந்தில்குமார் பண்ணது என்ன அப்படின்னா, அவருடைய அவருடைய மனசுக்கு பட்ட, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பட்ட ஒரு சில தபால்களை மட்டும்தான் அவர் கொடுக்காம விட்டார். மீதி எல்லாத்தையுமே கரெக்டா ப்ராப்பரா கொடுத்துருக்காரு. அவர் பண்ண இந்த விஷயத்தால மக்கள் அவர் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நல்ல போஸ்ட்மேனு, நமக்கு எல்லா தபால் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையை ரொம்ப சாதாரணமா அவர் தவிடு பொடியா ஆக்கிட்டார். இதை போலதான் நம்ம எல்லோருமே நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம அசைன் பண்ணி வச்சிருப்போம். நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், இல்ல நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், இல்ல அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட கடமைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே முக்கியமானது, முக்கியம் இல்லாதது, கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஆனா எல்லாத்தையுமே நம்ம முக்கியமானதை உடனடியாக பண்ணணும், அர்ஜென்ட்டா பண்ண வேண்டியதை உடனடியாக பண்ணணும். ஆனால் ஒரு சிலதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதை தேவையில்லை, பண்ண வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்மளே ஒரு சிலதை புறந்தள்ளுவோம் இல்லைங்களா? அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, நமக்கு கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது, ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு கடமையாக ஒரு வேலையை கொடுக்குறாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இது உங்களுடைய கடமை சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் பால், அந்த நம்பிக்கையை வச்சுதான் உங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ஒரு கடமையாக அந்த வேலையை கொடுக்குறாங்க. கடமைன்றது ஏதோ ஒண்ணு செய்யறது கிடையாதுங்க. உங்ககிட்ட கொடுத்த விஷயத்த முழுவதுமாக என்னென்ன விஷயம் கொடுத்தாங்களோ எல்லாத்தையுமே செய்யறது. ஒரு சிலதை செஞ்சுட்டு இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறது கிடையாது. அப்படி நீங்க ஒரு சிலதை தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது தூக்கி போட்டீங்க அப்படின்னா, எப்படி அந்த நாய் கவி கொண்டு செந்தில்குமாருடைய அந்த தவறு வெளிக்கொணரப்பட்டதோ, அதை போல நீங்கள் செய்த தவறு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வரும். இது மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துடைய நியதி என்ன அப்படின்னா, எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. நீங்க இந்த உலகத்துல உங்களை நம்பி ஒரு செயல் செய்யப்படுகிறது, தரப்படுகிறது. அந்த செயலை நீங்கள் செய்றீங்க அப்படின்னா, அந்த செயலை நீங்கள் முழுவதுமாக செய்யணும். அதுல ஒரு பகுதியை மட்டும் செய்யறதுன்றது கிடையாது. அந்த செயலுடைய முழு விஷயத்தையுமே நீங்க பண்ணணும். அந்த முழு விஷயத்தையும் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை நீங்கள் சரிவர முழுமையாக செய்ததற்கான அர்த்தம். நீங்க ஏதோ ஒரு பார்ட்டை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? அப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு
ஜேடின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓனருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். நீங்கள் ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே எதையுமே விடணும்னு சொல்ல நானே எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில்லா பண்ணுங்க. அப்படி ஃபுல்ஃபில்லா பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு சிறந்த மனிதனாக, உண்மையான மனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.